ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பனங்கிழங்கு பாருங்கள். எங்கள் வீட்டில் போட்டது, எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மா கொண்டு வந்துருந்துச்சி. இன்னும் கொஞ்சம் விளையலை, ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அவிச்சு வச்சுருக்கோம். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கும். பனங்கிழங்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, இல்லை நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. பனை மரத்தில் கிடைக்கிற எல்லாமே நல்லது தான் உடம்புக்கு. அதனால் இப்போது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கும். பாருங்கள், கீழே இருக்கிறது கொஞ்சம் விளைஞ்ச மாதிரி தான் இருக்குது, மேலே இருக்கிறது சின்ன சின்னதாக இருக்குது. இன்னும் ஒரு வாரம் கழித்து நல்லா விளைஞ்சிரும். யாருக்கெல்லாம் பனங்கிழங்கு பிடிக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தடியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் கழித்து பிடுங்கிருக்கலாம் எங்கள் அம்மா. சரி பரவாயில்ல, இப்போ பிடுங்கியாச்சு. ஆனால் நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் பனங்கிழங்கு வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, எங்கள் வீட்டுக்கு பனங்கிழங்கு இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இவ்வளோ தான் கிழங்கு. ஆனால் நல்லா இருக்குது. எங்கள் வீட்டில் போட்டிருக்கு, இது வீட்டிலே எங்கள் அம்மா போட்டிருக்கோம். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிழங்கு, அந்த மண்ணுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், உங்கள் வீட்டில்